நராஜ், என்ன பிரபு, என்னாச்சு? அந்த அரசியல்வாதியை பாத்தீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? சாரி நராஜ். நாங்க 2 பேரும் நேரா போய் அந்த அரசியல்வாதியை பார்த்தோம். இந்த மாதிரி நாங்க பண்ணது தப்பு, தெரியாம பண்ணிட்டோம். அம்மா சொன்னதும் தப்புதான், மன்னிச்சுக்கோங்கன்னு எவ்வளவோ சொன்னோம். இது உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை இல்ல, உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனையை நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. ஆனா நான் இதை விட மாட்டேன். இது அவங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைன்னு சொல்றான். அம்மா காரி துப்பினதும் நீங்க அவனை அடிக்க போனதும் தான் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. அததான் அவன் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்றான். என்ன ஏன் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பிரச்சனை யாராவது இழுத்துட்டு வருவாங்களா? எல்லாம் முடிக்க தான் பார்ப்பாங்க. நிமி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தை வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? அம்மாவை பார்த்தா போதும், அவங்க உங்ககிட்ட பேசினாலே போதும் தானே வந்தீங்க. இப்ப என்னாச்சு? நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், உங்களுக்கு ஏதாவது பண்ணுமேனு தான் நானும் திவ்யாவும் சேர்ந்து இவ்வளோ பாடுபட்டோம். இப்ப அதுவும் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நிம்மி, இதெல்லாம் நான் சொல்லி காட்டணுமேனு சொல்ல. உங்க அம்மா கிட்ட ஒரு தடவை பேசினாலே போதும் நினைச்ச பொண்ணு நீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஒரு விஷயம் என்னமோ கரெக்ட் தான் நீங்க சொல்றது. உங்க அம்மா சொத்தை அனுபவிக்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவங்க கூட சமாதானமா போங்க, சண்டை போடுங்க, ஏன் வேணா 2 அடி கூட அடிச்சுக்கங்க. யார் உங்களை வேண்டாம்னு சொல்ல போறா? ஆனா இப்படியா ஊர்வம்ப கொண்டு வந்து விடுவீங்க? இத்தனை வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்படி ஒரு பேச்சை கேட்கணும்னு என்ன அவசியமா? அவங்க மனசு என்ன பாடுபடும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? ஐயோ நட்ராஜ், இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் பண்ணது தப்புன்னு அம்மாக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. எப்படியாவது அம்மாவை இதுல இருந்து காப்பாத்தணும்னு பாக்குறேன். என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, பேச கூட மாட்டேங்கிறாங்க. நாங்க 2 பேரும் கால்ல விழாத குறையா கெஞ்சி பார்த்தாச்சு. அம்மாவை சமாதானப்படுத்த முடியல. அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்ற அந்த அரசியல்வாதியும் இறங்கி வர மாட்டேங்கிறான். எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நட்ராஜ். இதெல்லாம் அங்க போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நாங்க பண்ணது தப்புதான், ஆனா அம்மாவுக்கு ஒண்ணுன்ன உடனே எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஆமா, வருத்தப்படுறவங்க தான் அவங்கள தினம் தினம் உயிரோட வச்சு கொண்டுட்டு இருந்தீங்களாக்கும். ஏங்க, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். மொத்த தப்புக்கு ஒரே நாள் அழுது தீர்த்துட்டேன்னு நான் திறந்துட்டேன் நட்ராஜ். இப்ப திருந்தி என்னங்க பிரயோஜனம்? இது அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். சரி விடுங்க, அடுத்து என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கோ அதை பார்ப்போம். இப்ப என்ன அவருக்கு? நான் அன்னைக்கு அவர் அடிக்க போயிட்டேன், அதை அவரால் சகிச்சிக்க முடியல. அதானே பிரச்சனை. இந்த பெரியவங்க சொல்லுவாங்களே, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது எவ்வளவு மேலுன்னு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் போறேன், அவரை பார்த்து பேசுறேன். இந்த பிரச்சனை எப்படியாவது சுமூகமா முடிக்க பாக்குறேன். அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்கள காப்பாத்துறதுல எனக்கும் பொறுப்பு இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. சரி, நீங்க கிளம்புங்க, நான் வரேன். சரி நராஜ். அண்ணன் தான் முச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, முச்சு கொடுப்பாரியா? நம்பியா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அண்ணன் கண்டிப்பா முச்சு கொடுப்பாரு, நான் சொல்றேன்யா. அண்ணா, சிங்கம் சார் இருக்காரா? நீங்க யாரு? நான் நட்ராஜ். இவரு தெரியலையா? சந்திராமா வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு போயிருந்தோமே, அண்ணன் சட்டையை பிடிச்சி கணத்துல அறைய வந்தாரு.
அவர் தான் இவரு. ஓ, அந்த சாண்டியரா? உனக்கு இங்க என்னையா வேலை? சார் தேவையில்லாதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. தயவு செஞ்சு அவரை கூப்பிட்டீங்கன்னா அவரை பார்த்து பேசிட்டு போயிடுவேன். அண்ணன் வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் உங்க வீட்டு நாய்க்குட்டி நினைச்சு அண்ணனா நில்லு. வாங்க தம்பி. சார் வணக்கம் சார். என்ன வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். உள்ள வாங்க, பேசிக்கலாம். வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். அட உட்காருங்க தம்பி, பேசி தீர்த்துக்கலாம். நம்ம வீடுதான், உட்காருங்க. சார் உங்களை பார்த்துட்டு போகலான்னா. பாத்துட்டீங்கல்ல, வேற என்ன விஷயம்? இல்லை சார், அன்னைக்கு அத்தை வீட்டில் நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனால் நடந்துருச்சு. ஸோ அதான் உங்களை பார்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போகலான்னு வந்தேன். உண்மையாவா? சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்களை கை வாங்கியிருக்கலாம் கூடாது. தப்பு தான். அதுக்காக தான் உங்களை பார்த்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு போகலான்னு வந்திருக்கேன். இதோட இந்த பிரச்சனையை மட்டும் விட்டுருங்க சார். சரி, ஒன்ன மன்னிச்சு நான் விட்டுறேன். உன் மாமியாரை என்ன பண்றது? உன் மாமியார் என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காரி துப்புனாலே அதுக்கு என்ன பண்றது? சார் அது நீங்களும் தான் சார் அவங்கள தப்பா பேசுனீங்க. அசிங்கமா அவங்கள பத்தி என்னென்னமாலாம் பேசுனீங்க. அதெல்லாம் பேச்சு கிடையாது. அது உன் மாமியார் பேசுனதுக்கு அப்புறம் வந்த பேச்சு. இதெல்லாம் சரி வராது. உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ கிளம்பு. உன் மாமியாருக்கும் எனக்குள்ள பிரச்சனைய நான் பேசி தீர்த்துக்கிறேன். சார் நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேனே சார். நீங்க மறுபடியும் அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க இனிமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே வந்திருக்கேன். தம்பி, உன் சகல கடன் வாங்கினதை என்கிட்ட எழுதி கொடுத்துருக்கான். அது உன் மாமியாரை மிரட்டுறதுக்காக எழுதி கொடுத்தது. நான் நினைச்சா அதையே வச்சு உன் மாமியாரை மிரட்டி அந்த பணத்தை வாங்கிடலாம். இப்ப எனக்கு பணம் தேவையில்லை, தொழிலாம் சரியா இருக்கணும்ல. நாளைக்கு என்ன யாரும் மதிக்காம போயிட்டா சரியா வராதுல்ல. நீ என்ன பண்ற? இதுல தலையிடாம கிளம்பு, அவ்வளவுதான். யார் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இது என் மான பிரச்சனை. நான் இத சும்மா விட மாட்டேன். சார் என்ன சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல நீங்க தான் பெரிய ரவுடிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பெரிய ரவுடி இல்ல, சாதாரணமான ஆளுதானா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த? பிரச்சனை வேணாங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கவே வந்திருக்கேன். எனக்கு பிரச்சனை வேணும். அப்படியா? அப்ப நீங்க அந்த முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா. இங்க பாருங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன். ஆனா நீங்க பிரச்சனையை விடுற மாதிரி தெரியல. இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீங்க பிரச்சனை பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு நானும் ரெடியா. பாத்துடலாம். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? யாருகிட்ட? போ. ஓ மாமியார ஒரு செகண்ட்ல ஆட்டம் காட்டட்டுமா? நடுங்கி போயிடுவா. என்ன நினைச்சிட்டு இருக்க? பாத்துக்கலாமா? இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் என்ன சும்மா விட்டுருவோமா? பாத்தீங்களாங்க, என்ன பாத்தீங்களா? என்ன பாத்துக்கலாம்ப்பா. இன்னும் எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள ஓ மாமியாருக்கு என்ன பாடுபடுறான்னு பாடுறா. நீங்க சவால் விட்டா எங்களால முடியாதா? என்னாலயும் முடியும். ஏதோ பேசாம இருந்தா நீங்க பாரு, ரொம்ப தான் பேசிட்டு போறீங்க. இந்த ஊர்ல எங்க மாமியார் மட்டும் சும்மாவா? அவங்களும் வசதியில பெரிய ஆளுதான். உங்களை விட பெரிய பெரிய ரவுடிங்கள தெரியும், பெரிய பெரிய போலீஸ் தெரியும். எதுக்கு இதெல்லாம் வேணான்னு இருக்காங்க? தம்பி, சும்மா எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உங்களால முடிஞ்சதை பாருங்க. உங்களுக்கு தான் பெரிய ரவுடி போலீஸ் எல்லாம் தெரியல. கூட்டு வந்து ஓ மாமியாரை காப்பாத்து பாப்போம். அப்படியா? சவாலா? பாத்துடலாம். நீ என்ன பாத்துடலாம். பாத்துடலாம் வா. உன்னால முடிஞ்சதை பாத்துடலாம். போடா. பெருசா சவால் விடுறானா? சிங்கம் என்ன ரொம்ப எகிர்றான் அந்த பையன். எகிர்னா அடக்குவோமியா? சுமாரு.
யோசிக்கிறாங்க. ஏன் போகவே மாட்டேங்கிறாங்க? சூர்யா. ஏய் சூர்யா, என்னங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. சரி, அப்பா அம்மா இன்னும் வரல? இல்லைங்க, இன்னும் வரல. நீங்க வேணா ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவங்க பத்திரமா வந்துருவாங்க. எனக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஆமா, இந்த ரூம் சாவி கிடைச்சதா? இல்லைங்க, இன்னும் கிடைக்கல. என்ன சூர்யா, இன்னும் தேடாமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? முதல்ல ரூம் சாவியை தேடி வை. சரி வா, வந்து கதவை சாத்திக்கோ. ரூம் சாவி எங்க போச்சு? எங்கதான் போயிருக்கோம்? சாவி வந்துச்சு. சாவி இங்க எப்படி வந்தது? பூத்தொட்டிக்குள்ள எப்படி சாவி வந்துச்சு? ஒருவேளை இதுக்குள்ள போட்டு வச்சிருப்பாளோ? ரூம்குள்ள அப்படி என்னதான் வச்சிருப்பா? அண்ணி, எதுக்கு இப்ப கதவு திறக்குறீங்க? ஏன் திறந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் திறக்க கூடாது. ஏன்னு கேக்குறேன். இந்த பாருங்க, சும்மா எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்காதீங்க. உள்ள என்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன இருக்கு? என்ன நீங்க சொல்ல கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? திறக்க கூடாது, திறக்க கூடாது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ சத்தம் போட்ட உடனே நான் பயந்துருவ நினைச்சிட்டு இருக்கியா? எதையோ மறைக்கிற. மரியாதை உண்மை என்னன்னு சொல்லு. உள்ள அப்படி என்ன தாண்டி ரகசியத்தை வச்சு காத்துட்டு இருக்க? வழிவிடு, நானே என்னன்னு பாத்துக்கிறேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, வேண்டாம் அண்ணி, சொன்ன கேளுங்க. அண்ணி சொன்ன கேளுங்க ப்ளீஸ் அண்ணி, சொன்ன கேளுங்கறல ப்ளீஸ் அண்ணி. என்ன வேலை இது? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க?
இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? ஆ? இங்க பாரு, இதெல்லாம் உன் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சூசைட் பண்ற அளவுக்கு அப்படி என்னடி பிரச்சனை உனக்கு? இங்க பாரு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் வந்த உடனே உன்னை கவனிச்சிட்டேன். உங்க அண்ணனுக்கு எதுவும் தெரிய வேணாமேங்கிறதுனாலதான் நான் பேசாம இருந்தேன். இப்ப நீயா வாய் திறந்து என்ன எதுன்னு சொல்ல போறியா? இல்ல உங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன அவங்க முன்னாடியே விசாரிக்கவா? அண்ணி வேண்டாம் அண்ணி, உங்க கால்ல வேணா விழற. அப்படி மட்டும் பண்ணிராதீங்க அண்ணி. இங்க பார், நான் என்னைக்காவது உனக்கு அண்ணி மாதிரி நடந்திருக்கேனா? உன் கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானடி பழகிட்டு இருந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல? உன்னை யாரு இப்படி ஒரு முடிவு எடுக்க சொன்னது? ஏய், என்னடி நடந்தது? இப்ப சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. சிவா பிசினஸ்ல ப்ராப்ளம் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா பேசின அண்ணி. சரி அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போன அண்ணி. மன்னிச்சிருங்க அண்ணி. ஏன் இப்படி பண்ண? அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா அவங்க உயிரை விட்டுருவாங்க தெரியுமா? அதுக்காக தான் அண்ணி இப்படி செத்துடலான்னு முடிவு பண்ணேன். ஏய், செத்துட்டா எல்லாமே சரியாடுமா? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிற? இங்க பாரு, அழறத நிப்பாட்டு. சொல்றேன்ல, முதல்ல அழறத நிப்பாட்டு. அழாத அழாதன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் முதல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணி, ஐயோ, அதுக்கு நீங்க பேசாம என்ன கொன்னு போட்டுறலாம் அண்ணி. ஷாலினி, ப்ளீஸ் இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, நான் அவர்கிட்ட பேச வேண்டிய விதத்துல பேசுறேம்மா. அவர் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாரு. ஐயோ, இங்க பாரு, அத்தை மாமா காதுக்கு இந்த விஷயம் போகாம நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு அவர் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாருடி. சொன்னா கேளுடி. மாரிஸ் கிட்ட வேண்டாம் அண்ணி, புரிஞ்சுக்கோங்க அண்ணி. இங்க பாரு, நீ பேசாம இரு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, இதுக்கப்புறமாவது நான் சொல்றது கேளு. அமைதியா இரு. அழாத 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 அழாத.